டிசி ஸ்ரீனிவாஸ் வழியே தான் போறாரு. கிட்டத்தட்ட காலையில் 5:30 மணிக்குலாம் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. டிசி ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட நினைவிடம் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு அவங்க போய் சேரும்போது மணி 8:15 8:30 ஆகிடுது. லெஃப்ட் போகிறது நாகமலைங்கிற ஒரு போகிற பாதை, ரைட்டில் போகிறது இறக்கியம் ஃபாரஸ்ட் டிசி ஸ்ரீனிவாஸ் போய் நினைவிடத்துக்கு போகிறாங்க. இந்த ஓடைக்கு பேர் இறக்கியம் பள்ளம்னு சொல்லுவாங்க. மாதேஸ்வர மலையினுடைய வடக்கு பக்கம், பொன்னாச்சியினுடைய தெற்கு, இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய காட்டு தண்ணியை பூரா இதில் தான் வரும். டிசி ஸ்ரீனிவாஸ் சார் அங்கே வரும்போது இந்த மாதிரியான பாலம் வசதியெல்லாம் கிடையாது. வெறும் மணல் ஓடையாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஓடை இன்னும் சிறுசாக தான் இருந்திருக்கு. அந்த வழியாக நடந்து போயிருக்காங்க. இப்போ எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது, கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்கு. இந்த ஓடை தான் செங்கப்பாடி ஊருக்கு பக்கத்தில் ஒரு அணை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அந்த செங்கப்பாடிங்கிற ஊர் முழுமையாக விவசாயம் பண்ணுறதுக்கான அடிப்படை இந்த ஓடையில் வரக்கூடிய தண்ணீர் தான். அங்கே பார்த்தல ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் செங்கப்பாடி அணை இருக்கும். அந்த அணைக்கட்டில் தான் உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் 5:30 மணிக்கு உட்காந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துலையே நல்லூர் மாதைங்கிறவர் நான் வரலன்றார். 6 பேரை வீரப்பன் செலக்ட் பண்ணி இந்த 6 பேரையும் கூட்டிகிட்டு வாங்கிறாரு. அதில் நல்லூர் மாதையை நான் வரமாட்டேன்றார். டிபி பெருமாள், கிரியா பொன்னுசாமி, அது வீரப்பனுடைய சித்தப்பா, அவங்களுடைய இன்னொரு பங்காளி வகை சேர்ந்த ஒருத்தர், கண்டியா மாரியப்பனுடைய அண்ணன் ஒருத்தர், அவங்க 4 பேர் மட்டும் வராங்க. நல்லூர் மாதையை நான் வரமாட்டேன்றார். ஏன்னா வீரப்பனை நம்ப தயாராக இல்லை, கண்டிப்பாக உள்ள போனால் சுற்றுவான், யார் போய் சாகிறீங்களா சாகுங்க, நான் வரலட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. மீதி 5 பேர் மட்டும் இதில் வர்றாங்க. சீனிவாசோடு நடந்து வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 8-7 மணி அளவு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம இப்போ காரில் வந்தாங்கன்னா அதே பாதை தான். ஏன்னா காட்டுக்குள்ளேயும் சரி, ஆற்றுலையும், நதி போயிட்டு இருக்கிற இடத்துலையும் பாதை ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வரும்போது இருந்த பாதை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனால் அதை ஒட்டிய பகுதியில் தான் அப்போ நடப்பாதை இருந்திருக்கு. இப்போ இந்த பாதை, இந்த போகிற வழியான அந்த பாதை இருந்திருக்கு. அப்படி தான் வர்றாங்க. வரும்போது ஒரு 8-4 மணி அளவில் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஓடையில் அப்போ கொஞ்சம் லேசாக தண்ணி போயிட்டுருக்கு. செப்டம்பர் மாதங்கிறனால கொஞ்சம் ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இவங்க இதில் தான் நடந்து வர்றாங்க. இது நடந்து வரும்போது அப்போ வெறும் குத்துச்செடியும் பாறை இருக்குது. குட்டு குட்டா பாறை இருக்குது. அந்த பாறை மறைவை ஒட்டி இந்த இடத்துல இப்போ இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஓடை இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கு. அந்த நினைவிடம் இருக்கிற இடத்துல ஓடை போயிட்டு இருந்தது. தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல பாதை இருக்காது, மாறி மாறி வெள்ளம் அதெல்லாம். அதனால இயற்கை ஆறு மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காட்டுக்குள்ள விலங்குகள் போகக்கூடிய பாதையும் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பாதை இருக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் வர்றாங்க. இதே மாதிரி ஒரு புளிய மரம், ஒரு பெரிய புளிய மரம் இந்த இடத்துல இருக்கு. இதை கடந்து தான் அந்த பக்கம் பாதை போகுது. இங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த தண்ணியில் இருந்ததுல செருப்புல எல்லாம் மாட்டிக்குது. அவர் டிசி ஸ்ரீனிவாஸ் ஷூ போட்டிருக்காரு. அந்த ஷூவில் வந்து சேரு சகதியெல்லாம் ஒட்டிக்குது. இங்கே வரும்போது அந்த இடத்துல புளிய மரத்து வேர் இருக்கு. அந்த புளிய மரத்து வேருக்கு பக்கத்தில் அவர் வந்துட்டு செருப்பை கழட்டி விட்டு அந்த செருப்பு மேலே தண்ணியை கையில் அள்ளி அதை தெளித்து சுத்தம் பண்ணுறார். இன்னொரு காலில் அதை தேய்ச்சிட்டு இருக்காரு. குனிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாறைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி குத்து பாறைகளாக இருக்கு, செடிகள் ஒட்டி இருக்கு. இந்த பக்கம் வலது பக்கத்துல இருந்து ஏதோ செடி அசைகிற மாதிரி ஒரு அசைவு தெரியுது. அதுக்கு கீரியா பொன்னுசாமி, அவர் கீரியா பொன்னுசாமி என்ன பண்ணுறாரு, இந்த ஓடைக்கு அந்த பக்கமே நின்றுக்கிறார். ஏன்னா நம்ம நடந்து போனோம்னா தண்ணி தெரிக்கும். தண்ணி, அவர் உயரதிகாரி இல்லை, அவர் மேலே தண்ணி தெரிக்க வேணாம், அவர் முன்னால் போகட்டும் அப்படின்ட்டு டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இருக்கார். அதுக்கு பின்னால் கீரியா பொன்னுசாமி, அவருடைய பங்காளி வகை சேர்ந்த முனுசாமின்னு 2 பேரும் அந்த பக்கம் நினைக்கிறாங்க. அர்ஜுனன் மட்டும் வேகமாக இந்த பக்கம் வந்துடுறாரு. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அங்கே இருக்காரு. அவர் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு வேகமாக ஒரு 10 ஸ்டெப் நடந்து வந்து அர்ஜுனன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு வந்து திரும்பி நின்று பார்க்குறாரு. நின்று பார்க்கும்போது கீரியா பொன்னுசாமி அந்த இப்போ ஓடை இருக்கிற இடத்துல அப்போ அந்த கரை இருக்குது. அந்த கரையில் நின்றுட்டு இருந்தாரு. எங்கடா இருக்காங்க அண்ணன், இவ்வளோ தூரம் வந்துட்டுமேடா, பழைய சோறோட சாப்பிடாம வந்துட்டுமே, எங்கடா அண்ணன் இருக்காரு, அங்கே முடக்குப்பட்டி காட்டில் இருக்காரு அப்படிங்கிறாரு. முடக்குப்பட்டிங்கிறது இங்கிருந்து இன்னொரு 6 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோ தூரத்துலேயே இருக்காம அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஏதோ அசைகிற மாதிரி சத்தம் கேட்குது. இவர் ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி வந்து குழந்தான்னு ஒருத்தர், ஆத்தூர் குழந்தான்னு சொல்லுவாங்க, வீரப்பன் குழுவில் முக்கியமான நபர். அவர் அந்த பக்கம் துப்பாக்கியோடு வர்றாரு. டேன்னு கத்துறாரு கீரியா பொன்னுசாமி. கத்துறாருங்கிறத ஏதோ சத்தம் வருதுங்கிறத உணர்ந்து டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் தலையை தூக்கி பார்க்குறாரு. நெஞ்ச நிமித்துறாரு, கீழே குனிஞ்சவர். நிமித்தும் போதெல்லாம் இந்த இடத்துல நேராக வந்து நின்று சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு 20 அடி கூட இருக்காது இல்லைங்களா, இந்த இடத்துல நிற்கிறார். நின்று நேராக ஃபயர் பண்ணிடுறாரு. ஃபயர் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த பக்கம் இருந்து இங்கே புதர் குத்து செடிகள் நிறையா இருக்குது. அதுக்குள்ளேருந்து சேத்துக்குழி கோவிந்தன், வீரப்பன் எல்லாம் ஓடியாராங்க. ஓடியாரும்போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் உயிர் போயிட்டு கீழே தான் அப்படியே குப்புற விழுந்து கிடக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் முனுசாமின்னு ஒருத்தரும் அந்த நேரம்
மாரியப்பன் அவருடைய தம்பி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. டிபி பெருமாள், மாரியப்பனுடைய முனுசாமி கவுண்டர் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. கீரியா முனுசாமியும் இன்னொருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்டா என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, ஏன்டா நான் பேச்சுவார்த்தைக்காக நல்லது செய்ய வந்த மனுஷனை சுட்டுட்டியாடா, இப்படியாடா பண்ணுவாங்க அப்படின்னு அவரு சத்தம் போடுறாரு. கீரியா முனுசாமி சத்தம் போடுறாரு. அப்போ ஓடி வந்த வீரப்பன் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை திருப்பி போட்டு மீண்டும் ஒரு ஃபயர் பண்ணுறாரு. திருப்பி போட்டு சுட்டுறாரு. சுட்டுறோடனே அவர் கீரியா முனுசாமி கடுமையாக திட்டுறாரு, ஏன்டா இது மாதிரிட்டு. அப்புறம் அவர் கீரியா முனுசாமி வீரப்பன் திட்டுறாரு, என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் அநீதி நடந்தபோது நீ எல்லாம் ஊரில் என்னடா பண்ண, என் பங்காளின்னு சொல்லிட்டு எல்லாம் பேர கிடைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. உன் தங்கச்சி செத்து போனதுக்கு அவர் என்னடா பண்ணுவார், அந்த புள்ள தப்பாக மருந்து குடிச்சிருச்சு, அதுக்கு காரணம் அவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது சொல்லிட்டு இருக்கும்போது டிபி பெருமாள் ஓடுற அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் ஓடுறாங்க, சுட்டுக் கொள்றதுக்காக ஓடுறாங்க. அப்போ போகும்போது மாரியப்பன் வீரப்பன் கூட்டாளி இருக்காரு, அவருடைய தம்பியும் அதில் ஓடுறாரு, டிபி பெருமாளோட சேர்ந்து ஓடுறாரு. அப்போ மாரியப்பன் சொல்கிறாப்புல, அண்ணா கொஞ்சம் கவனமாக பார்த்து சுடு, என் தம்பியும் கூட போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதனால 2 பேரையும் ஓடுறவங்களை சுட்டோம்னா யாரோ ஒருத்தருக்கு அடிபடும் அல்லது 2 பேருக்கு அடிபடும். அதனால வந்து அவரை சுடுறதை விட்டுறாங்க. அதனால தான் டிபி பெருமாள் தப்பிச்சு போயிடுறாரு. அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஓடுனில் டிபி பெருமாள் நம்ம வந்த வெளியிலே ஓடி போயிடுறாரு. இன்னொருத்தர் ரைட் சைடில் ஓடி மாதேஸ்வரம் மலை போயிடுறாரு. ஒரு 11 மணி 11 மணிக்கெல்லாம் மாதேஸ்வரம் மலை போயிடுறாரு. இவர் நேராக 11 மணிக்கு ஊருக்கு போயிடுறாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை கொண்டுட்டாங்க. கொண்டோடனே சேத்துக்குடி கோயில் சொல்றாரு, ஏன்னா நீங்கள் இருக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க அப்படின்ட்டு. ஏன்டா பேச்சுவார்த்தைக்கு சரணடை வரேன்னு சொல்லி ஒரு 4 நிமிஷம் கூட்டிகிட்டு வந்து இப்படி கொண்டுட்டீங்க, நாங்கள் ஊரில் போய் என்னடா சொல்ல முடியும் அப்படின்ட்டு. போய் வீரப்பன் வந்தா சுட்டுட்டான், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலன்னு போய் சொல்ல ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ போ அப்படிங்கிறாரு. சேத்துக்குடி கோவிந்தன் சொன்னதுக்கு பிறகு கீரியம்மன் சாமி திட்டுறாரு, உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே நல்ல சாவு வராது, நம்பி வந்த ஒரு மனுஷன் இப்படி கொண்டுருக்கீங்க, அத்தனை பேர் நாசமாக போயிருவீங்க, குடும்பம் வம்சமே விளங்காது, இனிமேல் உன் குடும்பத்தில் நல்லது கெட்டதுக்கு நான் வரமாட்டேன், என் குடும்பத்தில் நல்லது கெட்டதுக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சாபம் விடுறாரு. ஊருக்கே பிரச்சனை வந்துருச்சு இல்லைப்பா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் பேசுறாரு. சரி கிளம்பு, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சேர்த்துக்கு வாங்கி அவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்றாரு. அவங்க 2 பேரும் இங்கேருந்து திரும்பி போயிடுறாங்க. போகும்போது ஒரு 10 மணி அவங்க போய் சேர்ந்துறாங்க. இதுக்கு முன்பாகவே டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் கிளம்பி வர்றதுக்கு முன்னாலேயே டிபி பெருமாளுடைய மகள் மணின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அப்போ அந்த பொண்ணு ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட ஒரு லெட்டர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசன் எழுதி கொடுத்துருக்காரு, நான் அந்த மாதிரி வீரப்பன் சரணடையை கூப்பிட்டுருக்காரு, நாங்கள் இறக்கியம் காட்டுக்கு போயிட்டுருக்கோம், இந்த தகவல் நான் போனதுக்கு பிறகு தான் நீங்கள் மேலதிகாரிகளுக்கு சொல்லணும், எஸ்டிஎஃப்னுடைய சீஃபுக்கெல்லாம் சொல்லணும், இப்போ சொல்ல வேணாம்னு உதயகுமார் ரேஞ்சர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டர் பார்த்துட்டு உதயகுமார் ரேஞ்சரும் ஒரு 4-5 போலீஸ் அங்கே இருந்தவங்க, எஸ்டிஎஃப் டீம், இந்த டைகர் அசோக்குமார்லாம் அந்த காட்டு எல்லைக்கு வந்துடுறாங்க. இங்கேருந்து இவர் கிரியா பொன்னுசாமி போய் சேரும்போது அப்புறம் தகவல் தெரிஞ்சது, ஆள் இறந்துட்டான்னு தெரியுது. இந்த ஏற்கனவே ஓடி போன டிவி பெருமாளும் ஊருக்குள்ள தகவல் சொல்லி எல்லாமே வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஓடின இன்னொரு நண்பர், அவரு மாரியப்பனுடைய தம்பி, அவரும் போய் மாதேஸ்வரம் சொல்றாரு. அங்கிருந்து ஒரு டீம் கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாமே 11 மணிக்கு பிறகு மீண்டும் கீரியா பொன்னுசாமி கூப்பிட்டு வராங்க. வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்கு. புளிய மரத்துக்கு கீழே தலை இல்லாத டிசிஎஃப் ஸ்ரீனிவாசனுடைய உடல் கிடக்குது. தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருந்தவரை சுட்டு கொண்டதுனால தண்ணிக்குள்ள கால் இருந்திருக்கு அவர் இறக்கும்போது. இவங்க வந்து பார்க்கும்போது அந்த உடலை மேலே தூக்கி போட்டு கழுத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டு கழுத்து இல்லாத உடல் கிடக்குது. வெடிமருந்தோ அல்லது பெட்ரோலோ ஏதோ ஒரு பொருளை போட்டு அவருடைய உடலில் ஊற்றி நெருப்பி வச்சிருக்காங்க. அப்போ டிசிஎஃப் உதயகுமார் சாருடைய திருமணம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அந்த திருமணத்துக்காக ஒரு புது சட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த சட்டையை தான் டிசிஎஃப் போட்டுருக்காரு. அந்த சட்டையெல்லாம் கருகி போய் கிடக்குது, தலை இல்லை. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் தேடுறாங்க, தலையை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகு ஒரு 2 1/2 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டு 4 வருஷத்துக்கு பிறகு தான் மீண்டும் தலையை இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் 4 வருஷம்னு சொன்னால் அப்போ மண்டை ஓடாக தான் இருக்கும். வெறும் மண்டை ஓடு தான், மண்டை ஓடு தான். அது எப்படின்னா இங்கேருந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறோம் சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் கையில் எடுத்துகிட்டு போனாங்க நாங்கள் பார்த்தன்ட்டு. அப்புறம் வீரப்பனோடு இருந்த சில அவருடைய கூட்டாளிகள்லாம் பின்னால் போலீஸில் சரணறாங்க. அதில் குறிப்பாக ஆத்தூர் முருகேசன் ஒருத்தர் சரணறாரு. அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் இந்த இடத்துல போட்டு போனோம், அங்கே தான் வச்சுருந்தாங்கிறாங்க. அந்த ஏரியாவில் தேடுறாங்க, அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே மாடு மேய்க்க வந்தவங்க, உள்ள வேறு ஏதாவது புளியங்காய் பருக்கு போனவங்க, இந்த மாதிரி மக்கள் அங்கே ஒரு மண்டை ஓட்டுருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டாங்க. இங்கேருந்து அப்புறம் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசனுடைய உடலை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி சாயங்காலம் ஊரில் அதே அந்த பள்ளிக்கூடம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள், காவல்துறை, தமிழ்நாடு அதிகாரிகள்லாம் வராங்க. வந்து நான் விசாரித்ததுக்கு பிறகு மாதேஸ்வரம் போலீஸார் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இந்த இடத்தையெல்லாம் எஃப்எப்பி எல்லாம் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நைட்டு மாதேஸ்வரம் கொண்டு போயிடுறாங்க. இரவு அங்கே உடல் வச்சுட்டு மறுநாள் உடற்கூறு ஆய்வு முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய தலையில்லாத உடல் பெங்களூர் பெங்களூருடைய வனத்துறை தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு போகிறாங்க.
கொண்டு போய் அங்கே ஒரு நாள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வச்சுட்டு மறுநாள் மயானத்தில் எரிச்சிட்றாங்க. அடுத்த ஆண்டு இராணுவ அதிகாரிகள் தவிர மற்றவர்களுக்கு அந்த கீர்த்தி சக்கரா விருது கொடுக்க மாட்டாங்க. வனத்துறை அதிகாரிக்கு கீர்த்தி சக்கரா கொடுத்துருக்காங்க. மிக உயரிய இந்தியாவுடைய மிக உயரிய விருது. வனத்துறை சார்ந்து அதை பெற்றவர் இவர் தான். இராணுவ அதிகாரிகள் தவிர வேறு யாரும் தரமாட்டாங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கௌரவமான விருதை கொடுத்துருக்காங்க. இந்த ஊர் மக்களும் அந்த செங்கப்பாடி மாரியம்மன் கோயில் அவர் தான் கட்டி முடித்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. மாரியம்மன் கல் சிலையாக இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளேயே அவருடைய படத்தையும் வச்சு பூஜை பண்ணுறாங்க. மாரியம்மாக்கு என்ன சொன்னாங்களோ அந்த மாரியம்மனுடைய கோவிலை வந்து அவர் கட்டியிருக்காரு ஊர் மக்களுக்காக. ஒரு மாரியம்மாளால் அவருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இன்னொரு மாரியம்மாள் மூலமாக அதை அவர் தீர்த்து வச்சிருக்காரு. அந்த மாரியம்மாள் மீதான களங்கம் கூட விசாரித்து பார்த்தோம்னா அது தவறுன்னு தான் தெரியுது. இந்த ஊரில் மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு வெளிப்படையான படிப்பறிவு இல்லாதவங்க, வெள்ளந்தியான மக்கள் அவங்கள அவர் ஏமாற்றி பழகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பணியாற்றின ஏற்கனவே சிக்மங்களூர், மைசூர், எல்லா இடத்துலையும் உயர் அதிகாரிகள்கிட்ட இன்னும் சொல்ல போனால் வனத்துறையும் காவல்துறையும் எப்பவுமே ஒன்று சேரவே மாட்டாங்க. வனத்துறை நாங்கள் தான் பெரிய ஆளு, காவல்துறை நாங்கள் தான் பெரிய ஆள், நீ செகண்ட் கிரேட், நீ ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படிங்கிற ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும் இங்கேயும் அந்த மோதல் இருக்குது. ஆனால் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசுடைய விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே அவர் மேலே மிக உயர்ந்த மரியாதை வச்சுருக்காங்க. காவல்துறையினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க கூட இந்த ஆப்ரேஷன் இந்த வேலைக்கு போனீங்கன்னா அது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவில் அவருக்கு தான் விடுறாங்க. அந்தளவுக்கு அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. இந்த ஊருக்கான காவல் தெய்வங்களில் ஒன்று மாரியம்மன், இன்னொன்று டிசிஎஃப் ஸ்ரீனிவாசுங்கிற அளவுக்கு மக்கள் அவரோட இணைந்திருக்காங்க. அதே மாதிரி கர்நாடக வனத்துறையும் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் எப்படியெல்லாம் மக்களுக்கு உதவி பண்ணணும், எப்படியெல்லாம் மக்களுக்கும் வனத்துறைக்கும் ஒரு இணக்கம் இருக்கணும்னு ஒரு சில ஃபார்முலாவை வகுத்து வச்சுருக்காரோ அதன்படி இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஊரினுடைய எந்த நல்ல கெட்ட காரியங்களாக இருந்தாலும், ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுனால அதுக்கு வனத்துறையினுடைய பங்களிப்பு இருக்கும். ஊர் மக்களுக்கு குடி தண்ணீர் வேணும்னாலும் அதுக்கு வனத்துறையினுடைய பங்களிப்பு இருக்கும். வனத்துறை சார்பாக ஒரு 10 கோடி ரூபா ஃபண்டு அலாட் ஆகிருக்குன்னா ஊருக்கு என்ன செய்யணும்னு கேட்டு வனத்துறை அதிகாரிகள் அந்த ஊருக்கு செஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த வேலை செய்கிறாங்க. அந்தளவுக்கு வனத்துறையும் ஊர் மக்களோடு இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. நவம்பர் 10ஆம் தேதி காலையில் அவர் கொல்லப்படுறாரு. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 2018-19 வரைக்கும் அவர் கொல்லப்பட்ட இடத்துல அவருடைய நினைவாக ஒரு கொழுமங்கல், அந்த பாறை ஆற்றுல அடித்து வரக்கூடிய பாறைகளோட ஒரு பாறை கல் ஒன்று மட்டும் வச்சு அந்த கல் அதுக்கு மேலே காஞ்சி போன புளிய மரமாக இருந்தது 18 வரைக்கும். அந்த கல் கீழே இருக்கும், மேலே புளிய மரம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்க. மேலே ஒரு நினைவு தூண் வச்சுருந்தாங்க. இந்த அளவில் தான் வச்சுருந்தாங்க. அவர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இங்கே எஸ்டிஎஃப்னுடைய சீஃபாக பணியாற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு கீழே ஃபாரஸ்டராக அங்குராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ப்ரொமோஷன் ஆகி ரேஞ்சராக முடிச்சதுக்கப்புறம் இதே காவேரி வைல்ட் லைஃபுக்கு ஏசிஎஃபாக வந்தார். வந்ததுக்கு பிறகு இந்த இடத்த நான் கொஞ்சம் முழுமையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நினைவு கல்வெட்டு ஒன்று வச்சுட்டாங்க. அந்த கல்வெட்டில் அவருடைய பேர், கொல்லப்பட்ட தேதி, கீர்த்தி சக்கரா விருது, அவருடைய வாழ்க்கை குறிப்பு சின்னதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து 2019-20 கட்டாங்க. கொல்லப்பட்ட இடம். ஆமாம், கொல்லப்பட்ட இடம். ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் வச்சுட்டு இந்த இடத்துல கல்வெட்டு வச்சு மேலே இந்த இடத்த வந்து ஒரு பெரிய காம்பவுண்டாக மாற்றி வனத்துறைக்கான பயிற்சி முகாம் இங்கே உருவாகிட்டாங்க. வேட்டை தடுப்பு கோபுரம் ஒன்று போட்டிருக்காங்க. பரேடு கிரவுண்டு, வனத்துறையினுடைய பயிற்சிக்கான ஒரு பரேடு கிரவுண்டு மேலே போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் என்ன அரசு துறை வனத்துறை சார்ந்த விழா நடந்தாலும் அந்த இடத்துல தான் விழா நடக்கிற அளவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 11ஆம் தேதி காடுகளை காப்பதற்காக உயிர் நீத்த வீரர்களுக்கான ஒரு நாள் நடக்கும். தேசிய அளவிலான எல்லா மாநில வனத்துறையும் காடுகளை காப்பதற்காக போராடி உயிர் நீத்த வீரர்கள், மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழாவாக எடுப்பாங்க. அந்த விழா இந்த இடத்துல தான் நடக்குது. அது ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஊர் மக்கள் எல்லாமே வந்துடுவாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் வருவாங்க. தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமாக நானும் அந்த விழாவுக்கு வந்துடுவேன். கடந்த 2024 வர முடியல. இந்த ஆண்டு வருவேன், 25 கண்டிப்பாக வரேன். அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. ரெண்டாயிரத்தி 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெறும் தூண் மட்டும் இருக்கும். இந்த இவ்வளோ பெரிய பேஸ் இடம்லாம் கிடையாது. அதே மாதிரி இவ்வளோ பெரிய இடம் கிரவுண்டு இல்லைங்க. சும்மா ஒரு சின்ன இடத்த மட்டும் தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வேட்டை தடுப்பு கோபுரம் அங்கே போட்டாங்க, ஒரு ஆஃபீஸ் போட்டுருந்தாங்க. 24 மணி நேரமும் அங்கே வன ஊழியர்கள் இருக்க மாதிரி. 2019-20 ஒரு ஏசிஎஃப் அங்குராஜ் வந்த பிறகு இதை முழுமையாக எடுத்து செஞ்சார். இல்லை ஊர் மக்களுடைய உதவி, வனத்துறையினுடைய உதவியோடு அந்த இடத்த செஞ்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் நினைவு நாள் அன்றைக்கெல்லாம் மார்ச் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு 300 பேர் இருப்பாங்க. ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரியே இருக்கும்.
இந்த திடலை விட்டு வெளியில் தாண்டி போகிறதுக்கு ஃபில்லர் வச்சுருக்காங்க. ம். ஒரு சென்னாய் கூட்டம் கடமான ஒன்று பார்த்துருது. அது ம். மான் துரத்திட்டு வந்து அது அங்கிருந்து ஓடி வருது. நாய் துரத்திட்டு வரதை பார்க்குறாங்க வன ஊழியர்கள்லாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் போன மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு மான் உள்ளே விழுந்துருது. இந்த பள்ளத்துக்குள்ளே கிடக்குங்க. ம். இதில் உள்ளே விழுந்துருது. ஒரு 30 சென்னாய் எல்லாம் முழுமையாக சாப்பிட்டு போயிடுது. சரி, இப்போ டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசோட அந்த இதுக்கு நினைவிடத்தை கூட்டிட்டு போயிருந்தீங்க. நீங்க சொன்ன இடத்துல எங்கேயுமே முத்துலட்சுமி வரலையே சார்?